श्रीमहागुरभ्यो नमः। हरिः ओम्। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां। श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादशङ्करं लोकशङ्करम्। अपारकरुणासिन्धुं ज्ञानदं शान्तमूर्तिनं श्रीचन्द्रशेखरगुरुं प्रणमामि मुधान्वहम्. ராதே கிருஷ்ணா. எல்லோருக்கும் நமஸ்காரம். இந்த வீடியோவில் ஸ்ரீமத் பகவத்கீதையின் 6வது அத்தியாயமான ஆத்மசம்யம யோகத்தின் 16வது ஸ்லோகத்தை விளக்கத்துடன் பார்ப்போம். நாத்யஷ்ணதஸ்து யோகோஸ்தி நசைகாந்தமனஷ்ணதஹ நச்சாதி ஸ்வப்னஷீலஸ்ய ஜாக்ரதோ நைவ சார்ஜுன. இந்த ஸ்லோகம் ஸ்ரீமத் பகவத்கீதையின் 6வது அத்தியாயமான ஆத்மசம்யம யோகத்தின் 16வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் நம்ம கிருஷ்ணர் ஒரு தியான யோகத்தில் ஈடுபட்டிருக்கும் ஒரு நபர், அவருடைய குணங்கள் எப்படி இருக்கும் என்று சொல்றார். இதை மற்றொரு விதமாக எப்படி சொல்லலாம் என்றால், எந்த விதத்தில் நம்ம இருந்தோம் என்றால் அந்த தியான யோகத்தில் ஒரு தேர்ச்சி பெற முடியும், அந்த தியான யோகத்தில் முன்னேற முடியும் என்று வைத்துக்கொள்ளலாம். ஒரு தியான யோகி எப்படி இருப்பார் என்றால், நாத்தியஷ்ணதஸ்து யோகசி நச்சைகாந்த மனஷ்ணத நச்சாதி ஸ்வப்னஷீலஸ்ய ஜாகிரதோ நைவ சார்ஜுனா என்று சொல்கிறார் கிருஷ்ணன். இதில் அவர் முக்கியமாக சொல்கிறது, சுருக்கமாக பார்த்தால் 2 விஷயங்கள் தான். ஒன்று உறக்கம், இன்னொன்று உணவு. உறக்கம், யார் ஒருவர் எப்பொழுதும் தூங்கிக் கொண்டே இருக்க மாட்டாரோ, எப்போயுமே விழுத்து கொண்டும் இருக்க மாட்டாரோ, அந்த மாதிரி 2 எக்ஸ்ட்ரீம்லையும் இல்லாமல் எப்பொழுதுமே தூங்கிட்டே இருக்க மாட்டார், எப்பொழுதும் விழுத்து கொண்டே தூங்காமலேயும் இருக்க மாட்டார். சரியான அளவு தூங்குகிறார், அளவாக தூங்குகிறார். அதே நேரத்தில் யார் ஒருவர் எப்பொழுதும் சாப்பிட்டு கொண்டே இருக்காரோ அவரை போல இல்லாமல், யார் ஒருவர் சாப்பிடாம எப்பொழுதுமே பட்னியாகவே கிடக்கிறாரோ அவரை போலவும் இல்லாமல், சரியான அளவாக சாப்பிடுகிறாரோ அவர்தான் தியான யோகி ஆகிறார் என்று சொல்கிறார் கிருஷ்ணன். ஆனால் ரொம்ப உறக்கம் என்றால் எப்பொழுதும் உறங்கிக் கொண்டே இருப்பதும், இல்லை உறங்காமலேயே இருப்பதும், சாப்பாடு என்றால் எப்பொழுதும் சாப்பிட்டு கொண்டே இருப்பதும் சாப்பிடாமலேயே இருப்பதும், இந்த 2 விதமாகவும் இல்லாமல் சாப்பாடு, உணவும் உறக்கமும் அளவாக இருக்கும் நபருக்கு மட்டுமே இந்த தியான யோகம் கிட்டும் என்று சொல்கிறார் கிருஷ்ணன். ஆனால் தியான யோகம் வேண்டும் என்றால், தியான யோகத்தில் பகவானை சென்று அடையணும் என்றால் அதற்கு தூக்கம் அளவாக இருக்க வேண்டும், நம்ம உட்கொள்ளும் உணவு, நம்ம சாப்பிடும் சாப்பாடு அதுவும் அளவாக இருக்க வேண்டும் என்று சொல்கிறார் நம்மளோட கிருஷ்ணன். ஸ்ரீமத் பகவத்கீதையின் 6வது அத்தியாயமான ஆத்மசம்யம யோகத்தின் 16வது ஸ்லோகத்திற்குண்டான விளக்கம் இதுவே. சமஸ்தலோகாக சுகினோ பவந்து. சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்பணமஸ்து.